நீங்க சொல்லுங்க அந்த பக்கம் கேமரா போறா வந்துருங்கக்கா. எந்த கிராமம் நீங்க? இதே இங்கே தான் இருக்கு. 3 வாட்டி நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கேன் சார். அது நிலம் வித்துட்டேன்னா எனக்கு 2 புள்ள ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க எடுத்து வெளிநாட்டு அப்ப நான் என்ன பண்ணேன் சார் வயசாகி அதான் வாய்வாதமே எங்களுக்கு எதுவுமே இல்லை சார். அந்த பயிர் பூச்செடி ரூட் மேக் இருக்குல்ல பண்ண முடியாது சார். எல்லாம் 1/2 ஏக்கர் 30 சென்ட் 20 சென்ட் எல்லாமே போய்க்கிறாங்க. அது எடுத்துட்டாங்களா எங்களுக்கு 100 ரூபாய் கூட வழி இல்லை. ஒரு நாளைக்கு 4 வருது. அதுதான் வாழ்வாதாரமே எங்களுக்கு. அது இல்ல இருக்கும். நாங்க எப்படி சார் போக வழியக்கூடிய மண் இங்க போய் தரிசனாலன்னு அறிவிச்சிருக்காங்க. ஆரணியார் பாய்ச்சல் சொன்னா ஈஸ்வரன் இந்த எங்களை என்னன்னே கண்டுக்கல. அந்த அரசாங்கம் என்னன்னே கண்டுக்கல. எங்க போறது இடமே கல்லு பூமி சார். வயல்ல சுத்தம் தவற ஆமா கண்டிப்பா தான் நடக்கும். இத நம்பி தான் படிக்க வைக்கிறோம் சார். எங்களுக்கு கூட 3 ஏக்கர் நிலம் தான் எங்களுக்கு போணும் சார். அந்த செடி வச்சுக்கினே அப்படின்னு தெரியும். நிலத்துல மொத்தமா போச்சு சார். நாங்க தண்ணிக்கு அதுக்கு அவஸ்தைப்பட்டு அது போயிடுச்சுன்னா நாங்க கூட ஒண்ணும் பண்ண முடியாது. அது நம்பி தான் எங்க பசங்க கூட தைரியமா இருங்க. இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாத்துங்க. அந்த ஆத்து தண்ணி தான் சார் உயிர் இருக்கிறாரு மறக்க மாட்டேன் சார். நாங்க அதுக்காகலாம் இல்லம்மா, என்னுடைய கடமை. அதாவது இது மாதிரி நமக்கு சோறு போடுற மண்ணு காப்பாற்றி இன்னைக்கு நம்ம காப்பாற்றணும்னா வர தலைமுறைகள் எல்லாமே இதை வச்சு சாப்பிடுவாங்க. இன்னைக்கு நம்ம அழிச்சிட்டு போனோம்னா வர தலைமுறைகளுக்கு சோறு சாப்பிடுறதுக்கு வெளிநாட்டிலோ வெளிநாட்டுல அங்க வரணும். நம்ம போவோம். ஆனா இங்க சஞ்சய் நடந்த ஆத்து கலசனம் 6 இங்கிருந்து 200 மீட்டர்ல இருந்து இந்த ஆத்துல இங்க போய் யாராவது கட்டுறாங்களா? நான் பாத்துக்கிறேன். நம்ம அடுத்தது விவசாய நிலங்களை எடுக்காதே. வேண்டாம் வேண்டாம் அறிவுசார் நகர் வேண்டாம். வேண்டாம் வேண்டாம் அறிவுசார் நகர் வேண்டாம். வேண்டும் வேண்டும் எங்கள் நிலங்கள் வேண்டும். அழிக்காதே அழிக்காதே விவசாயத்தை அழிக்காதே. அடிக்காதே அடிக்காதே ஏழைகள் வயிற்றில் அடிக்காதே. பயிர் மெருக்க பயிர் மெரிக்காதீங்க. வந்துருங்க.
பிரயோஜனா கோஷம் ஒரு கோஷம்.
விவசாயிகளுடைய பாதுகாவலர் அன்புமணி ராமதாஸ், விவசாயிகளுடைய பாதுகாவலர் அன்புமணி ராமதாஸ், விவசாயிகளுடைய பாதுகாவலர் அன்புமணி ராமதாஸ், ஏழை பையனுடைய பாதுகாவலர் அன்புமணி ராமதாஸ், விவசாயிகளை கடவுள் என்று சொன்ன தலைவர் அன்புமணி ராமதாஸ், உழவர்களை கடவுள் என்று சொன்ன இந்த ஏனம்பாக்கம் ஊராட்சியினுடைய முன்னாள் தலைவர் இந்த ஏனம்பாக்கம் பஞ்சாயத்தினுடைய இந்த மண்ணினுடைய ஊராட்சி மன்ற தலைவர் பாபு அவர்கள் தலைவர் அவர்களுக்கு வரவேற்பார்கள். வாமா வாமா. கட்சி வேறுபாடு இல்லாமல் அனைத்து கட்சியும் சார்ந்த பொதுமக்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார். இந்த மண்ணையும் மக்களையும் காவந்து பண்ண உங்களை விட்டால் வேறு நாதி இல்லை என்று சொல்று அனைத்து சமுதாய மக்களும் அனைத்து கட்சியை சார்ந்தவர்களும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். கொஞ்சம் பெண்களுக்கு வழி விடுங்க. இப்படி வா, சைடில் வா, இங்கே வா, இங்கே வா, பக்கவாட்டில் வா, பக்கவாட்டில் வா. ஐயா, விவசாயிகளுடைய பாதுகாவலர் நீங்க தான். கட்சி மதம் சாதி அனைத்தையும் கடந்து உங்களை நாங்கள் நம்புகிறோம். எங்கள் மண்ணை எங்கள் விவசாய நிலத்தை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி இங்கே பொதுமக்கள் வந்திருக்கிறார். இந்த மண்ணை இழந்த என்னமா திருமதி காஞ்சனா அவர்கள் எங்கம்மா காஞ்சனா? இப்படிவாமா. தங்களுடைய குறைகளை தலைவர் அவர்களுக்கு போதும்பா. தலைவர் அவர்களுக்கு தங்களுடைய குறைகளை காஞ்சனா அவர்கள் தெரிவிப்பார்கள். கொஞ்சம் அமைதியா இருங்க. ஹலோ, எங்களுக்கு 3 ஏக்கரா நிலம் இருக்குது. அந்த நிலத்து வந்து கம்மி இது பண்ணி ஒரு நிமிஷம் சத்தம் போடாதீங்க. உடுப்பா இனிமே சத்தம் போடாதீங்க. எங்களுக்கு இருக்கிறது 3 ஏக்கரா நிலம் இருக்குது.
அதில் பூ செடி கலகாய் செடி நெல் பயிர் செய்கிறோம். அதை வந்து அவங்க இது பண்ணி எங்களுக்கு நிலம் நாங்கள் எடுத்து தான் ஆகும் அப்படின்றாங்க. அந்த நிலம் எங்கள் உயிரே போனா கடை கொளுத்திக்கிட்ட சத்துருவேன் ஆட்டம், நிலம் மட்டும் விட மாட்டேன் நான். அதுக்கு அவசியமே படாது. உங்கள் உயிர் விலை மதிக்க முடியாத உயிர். நாங்கள் உங்கள் கூட இருப்போம். ஒரு சென்ட்டு மண்ணை கூட ஒரு பிடி மண்ணோட எடுக்க விட மாட்டோம். அதுக்கு நாங்கள் போடுறோம். என்னம்மா நீங்கள் சொல்கிறது சார்? எங்களது 3 ஏக்கரா நிலம் இருக்குது சார். நாங்களும் அதில் வேர்க்கடலை பயிர் அதெல்லாம் நட்டு விவசாயம் பாடுறோம். தாத்தன் பாட்டன் சம்பாரிச்சு சொத்து சார். நாங்கள் கூட எதுவும் சம்பாதிக்கல. அது ஆற்றுல கூட பெரிய பேர் அச்சுன்னு போயிட்டு இருக்குதுங்க. நாங்கள் அது வச்சுக்கணும். நாங்கள் அத்தை தான் பாடு எடுத்துக்கின்னு பூச்செடி பறிச்சு எடுத்துக்கின்னு கால் கை எல்லாம் நோய் எடுத்துக்கின்னு அல்லாடிக்கின்னு இருக்கோம் சார். நாங்கள் அது இல்லைன்னா நாங்கள் கையிலவே செத்துட்டுவோம். அது இருந்தால் தான் எங்கள் பசங்க சோறு போடுவோம். அது கூட இல்லைன்னா சோறு கூட இல்லை. நாங்கள் விவசாயத்தை எப்படி விட மாட்டோம் சார். கையில் மூந்து கூட செத்துடுவோம். நாங்கள் பசங்க குழந்தை குட்டிங்க மொத்த பேரே செத்துடுவோம். நாங்கள் அதெல்லாம் அவசியம் இல்லைம்மா. அதெல்லாம் நான் அதான் பார்த்துக்கிறேன். நான் அதான் ஊராட்சி மன்ற தலைவர் எங்கள் பாபு எங்கே? யானம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் என்ற முறையில் ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று சாதாரண ஒரு கிராமத்திற்கு ஒரு மாநில தலைவர் வந்து இங்கே இருக்கும் குறைகளெல்லாம் கேட்டு நமக்கு ஒரு தீர்வு ஏற்படுத்தி கொடுக்க வந்திருக்கிறார் என்றால், முதலாக இங்கு குரல் கொடுத்த பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை மிக்க மரியாதையுடனும் நம்முடைய ஏனம்பாக்கம் மற்றும் கல்பட்டு, ஆவாஜிப்பேட்டை, செங்காத்தகுளம், மேல்மாளிகைப்பட்டு ஆகிய கிராம மக்களின் சார்பாக அவரை வருக வருக என அன்புடன் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று இந்த 5 கிராமங்களில் இருக்கும் நிலங்களை சுமார் 1700 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளது. இதில் ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 2-3 மாதம் முன் ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார். நீங்கள் எடுக்க வேண்டுமென்றால் அரசு புறம்போக்கு நிலம் இருக்கின்றது, அந்த இடத்தில் நீங்கள் அறிவுசார் நகரம் அமைத்துக் கொள்ளலாம், ஏன் விவசாய நிலங்களை எடுக்கிறீர்கள் என்று. இது போன்ற ஒரு அறிக்கையை இதுவரை நான் பார்த்ததே இல்லை. என்று அந்த அரசு புறம்போக்கு நிலத்தில் அறிவுசார் நகரம் வந்தால் நமது வில்லேஜ் நிச்சயம் வளர்ச்சி அடையும். ஆனால் விவசாய நிலங்களை தேவையில்லை என்று அறிக்கை விட்டிருந்தார். அதனால் அவருடைய அந்த அறிக்கையின் தன்மை என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த ஊர் பொதுமக்களுக்காக அவர் வந்திருப்பது மிக்க மகிழ்ச்சி. அவரை வருக வருக என அன்புடன் வரவேற்று அனைவரும் கரகோஷத்துடன் நல்ல கைத்தட்டணும், நல்ல சவுண்டு வரணும். அவரை வருக வருக என வரவேற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக இவ்வளவு பெரிய ஒரு சிறப்பான நிகழ்ச்சி நம்முடைய கிராமத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்றதனால் அதற்கு முதற் காரணம் அண்ணன் பிரகாஷ் அவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அவர் என்னிடம் கடந்த 10 நாட்களாக தொடர்ந்து உங்களுடைய பஞ்சாயத்திற்கு எங்களுடைய ஐயா அவர்கள் வருகிறார்கள் என்றால் நாங்கள் மிகவும் சந்தோஷப்பட்டோம். அவர் அதற்காக உழைப்பு என்பது தினம் தினம் எங்களிடம் தொடர்பில் இருந்தார். நாங்களும் அவரை என்றும் நன்றி மறக்க மாட்டோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். வாமா, பேருமா? இங்கே வருகை தந்திருக்கும் மாண்புமிகு ஐயா அவர்களுக்கு மிக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் விவசாய நிலத்தை பிடுங்குறேன்னு சொன்ன உடனே நாங்கள் இதுக்கு முன்னாடி கருப்பு கொடி கட்டி எங்கள் கோரிக்கையை தெரிவித்தோம். நாங்கள் கருப்பு கொடி கட்டி மறுநாளே வந்து அவங்க அலக்கத்துக்கு வந்தாங்க. நாங்கள் எவ்வளவோ போராடி பார்க்குறோம், தினம் அவங்க வரதை தான் நிறுத்தவே மாட்டேங்கிறாங்க. இந்த விவசாயத்தை பிடிங்கிட்டாங்கன்னா நாங்கள் எங்கே போவோம்? ஒரு பொம்பளை ஒரு நாளைக்கு 3 கூலி சம்பாதிக்கிறாங்க. இதை பிடிங்கிட்டாங்கன்னா கம்பெனியில் எங்களுக்கு என்ன வேலை கொடுப்பாங்க? நாங்கள் கம்பெனியில் உங்களுக்கு வேலை தரோம் அப்படின்றாங்க. எங்கள் வயசுக்கு கம்பெனி கட்டி முடிக்கிற வரைக்கும் நாங்கள் சுடுகாட்டுக்கு போகிற வயசு ஆகிடும்.
இவங்க கம்பெனி எதுக்கு எங்களுக்கு தேவையானது எங்கள் நிலம் தான் வேணும். காலையில் ஒரு பொம்பளை பூ பறிச்சிட்டு மத்தியானத்துக்குள்ளே இன்னொரு கூலி, சாயங்காலத்துக்கு இன்னொரு கூலி, 3 கூலி சம்பாதிக்கிற பொம்பளை இந்த நிலத்தை விட்டுட்டு எங்கே போய் கம்பெனிக்கு பேக் மாட்டின்னு போக முடியும்? ஏதாவது மூஞ்சி பேக் மாட்டின்னு போகிற மூஞ்சி மாதிரி தெரிந்த பாரு. எல்லாம் பணம் சம்பாதிக்கணுன்ற குறிக்கோளோட விவசாயத்தை பாடுபடுற பொம்பளைங்க தான் எல்லாமே. எங்களுக்கு தேவையில்லாத ஒன்று இந்த நிறுவனத்தை வந்து ஃபஸ்ட்டு எல்லாமே தடுத்து நிறுத்த பாருங்கள். எல்லா கட்சிக்காரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. ஒருத்தர் வந்தால் ஒருத்தர் வரமாட்டேன்னு சொல்லாதீங்க. எல்லாருமே கோரிக்கைங்களே வச்சுருக்கீங்க. எங்களுக்கு தேவையானது என்னென்னா நிலம் வந்து எங்களை விட்டு கைவிட்டு போகக்கூடாது. இந்த நிலத்துல எங்களுக்கு ஏதாவது ஒரு லோன் வாங்கினோன்னா கூட எல்லா பொம்பளைங்க ஆதார் கார்டு, வீட்டுக்காரர் ரேஷன் கார்டு, அது இது எல்லாம் கேட்பாங்க. விவசாயம் பண்ணுற எங்களுக்கு பூ காட்டில் ஒரு ஃபோன் பண்ணால் எங்களுக்கு தேவையான 10,000 20,000 ஒரு செகண்டில் வேன்காரர்கள் கொடுத்து அனுப்புகிறாங்க. லோன் ஆஃபீஸில் போனால் 10 நாளைக்கு தெரிய விட்றாங்க. ஆனால் நாங்கள் வந்து ஒரே ஒரு சின்ன ஃபோன் தான். ஆனால் எங்களுக்கு களை வெட்டிருக்கோம், எங்களுக்கு மருந்து வேணும், எங்களுக்கு ஆளுங்க களை வெட்டிருக்காங்க, அவங்களுக்கு கூலி கொடுக்கணும்னா ஒரு செகண்டில் எங்களுக்கு வேன்கார கையில் 10,000 20,000 வருது. யார் கொடுப்பாங்க? இதுவரை ரேஷன் கார்டு கேட்கல, அந்த கடையில் எங்களை ஆதார் கார்டு கேட்கல. விவசாயி இருக்கிற மரியாதை உலகத்தில் எதுவுமே கிடையாது. நாங்கள் நடுவு நட்டு அறுப்பாத்தா தான் மெட்ராஸில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு. இந்த நடுவு நட்டு அறுப்பலை. ஆமாம், நாங்கள் சேத்துல கால் வச்சா தான் அவங்க சோத்துல கை வச்சு சாப்பிட முடியும். அதுதான் எங்களோட கோரிக்கை. என்னன்னா இந்த நிலத்தை எடுக்கக்கூடாதுன்றது. எனக்கு என்ன யார் வீட்டு நிலமா போகுதுன்னு யாருமே இருக்காதிங்க. வந்திருக்க எல்லாருமே நாங்கள் ஏதாவது ஒன்றுன்னா கூப்பிட்டா எல்லாரும் வாங்க, வந்து பேசுங்க. வேணாம் இந்த மாதிரி யாரும் வராதிங்க, எங்களுக்கு நிலத்தை விட்டு நாங்கள் கொடுக்க மாட்டோம், நாங்கள் அது இருக்க தொட்டால் நாங்கள் போய் பழைக்கிறோம். ஒருத்தருக்கு இல்லை கூட ஒருத்தருக்கு நிலம் இருக்குது, அந்த நிலத்தில் போய் நாங்கள் பாடுபட்டு சோறு தின்றோம் சொல்லி எங்கள் எல்லாரும் வாங்க. எனக்கு என்ன வந்தது, அவங்க நிலம் தானே போகுது அப்படின்னு யாரும் பின் வாங்கி போகாதுங்க. இங்கே வந்திருக்கிற எல்லாருமே ஐயார் சொல்கிற மாதிரி கேளுங்க. எல்லாரும் அவங்க குடும்பத்துக்கு பார்க்குற மாதிரி பார்க்காதீங்க. எல்லாம் ஒற்றுமையாக சேர்ந்து பாடுபட்டா தான் எல்லா கையை தட்டினா தான் கேட்கும். ஒரு தை கட்டினா கேட்கவே கேட்காது. நான் எத்தனை முறை வந்திருக்காங்க அழகிறதுக்கு, வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு தான் எல்லா வீடுகளும் இப்போ கூப்பிட்டு தான் இருக்கேன். ஏன்னா என் நிலம் அந்த ஸ்டேஜுக்கு பின்னாடி தான் இருக்குது. பொன் விளையிற பூமி இது. ஆனால் இதை வந்து பொன் விளையிற பூமியை பிடிங்கிட்டு அவங்க என்ன கொடுப்பாங்க, சிமெண்ட் போட்டு பூசிட்டாலும் என்ன விளையும்? ஒன்றுமே கிடையாது. அதனால் நீங்கள் எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்து இந்த நிலத்தை தடுத்து நிறுத்த பாருங்கள். ஐயா கிட்ட வைக்கிற கோரிக்கை அதுதான். நீங்கள் உயர்ந்த மனசோடு இதை செஞ்சு கொடுங்க ஐயா எங்களுக்கு. ஏரி பாசன சங்கத்தினுடைய தலைவர் ரவி அவர்கள் ஒரு வார்த்தை. இங்கு குழுமியிருக்கும் கிராம பெருமக்கள் அனைவருக்கும் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்காக உங்களை எல்லாரையும் ஒருங்கிணைத்த இங்கே கொண்டு வந்த ஒன்றிய பாமக தலைவர்களும் மாவட்ட செயலாளர் திரு பிரகாஷ் அவர்களும் எங்களோடு தொடர்பு கொண்டு அனைவரையும் ஒரு இடத்துல கூட்டி எங்கள் தலைவரை கொண்டு வந்து நாங்கள் இங்கே இந்த ஆர்ப்பாட்டத்தை நிகழ்த்துறோம்னு சொன்னதுனால இன்றைக்கி இத்தனை பேரும் வந்து இத்தனை வில்லேஜில் இருந்து, ஏன்னா இது பரம்பரையாக பல தலைமுறைகளாக நம்ம வந்து விவசாயத்தை நம்பி தான் பொழைச்சிட்ருக்கோம். நாங்கள் ஏற்கனவே இந்த விஷயத்தை நான் பாரதிய ஜனதா கட்சியில் பொதுச் செயலாளராக இருந்த மாவட்டத்துக்கு திரு அண்ணாமலை அவர்கள் என் மக்கள் நிகழ்ச்சிக்கு கும்மிடிப்பூண்டி தொகுதிக்கு வந்தப்போ நாங்கள் அவர்கிட்ட எழுதி கொடுத்து அவரும் இதுக்காக குரல் கொடுத்தார், பேசினார். பட் ஆனால் இவங்க மறுபடியும் இதே அவர் சொல்கிறார், அறிவு நகரத்துக்கு 1700 ஏக்கர் தேவையே இல்லை, ஒரு 10-20 ஏக்கரில் நீங்கள் யூனிவர்சிட்டி கட்டு போகலாம், 100 ஏக்கர் எடுக்கலாம், 200 ஏக்கர் எடுக்கலாம். இதே மாவட்டத்தில் தரிசு நிலங்கள் ஏகப்பட்டது இருக்குது. இதே தொகுதியில் சட்டமன்ற தொகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது கும்மிடிப்பூண்டி தொகுதியில் பூண்டி வரைக்கும் இருக்கக்கூடிய நிலங்கள் எல்லாமே செம்மண் நிலங்கள். அங்கே எதுவுமே விளையாது. இந்த நிலங்கள் எப்படின்னா ஆரணி ஆற்று படுகையில் இருக்கிறதுனால முப்போகமும் விளையக்கூடிய நெல் விளையக்கூடிய பூமி. நெல் தவிர பூத்தோட்டங்கள் அது வேறு தனியாக இருக்குது. அது ஆற்றுப்படுகையில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த மண் வந்து பூச்செடிக்கு இன்றைக்கி கோயம்பேடில் இருக்கிற மார்க்கெட்டில் 3இல் 1 பகுதி, மாவட்டம் ஃபுல்லாக இல்லை மாநிலம் ஃபுல்லாக அங்கே கொண்டு வரக்கூடிய பூவில் 3இல் 1 பகுதி இந்த திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்திலையும் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருந்து தான் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லை, விளை நிலங்களாக இருக்கக்கூடிய நெல் விளையக்கூடிய நிலங்கள் 3 போகமும் ஏன் விளையுது அப்படின்னா ஆற்றுப்படுகையில் இருக்குது. அது இல்லாமல் நம்ம செங்கல்பட்டு மாவட்டம் ஏரி மாவட்டம்னு பேர். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஏரி. இந்த ஊருக்கு கிழக்கு நிலம் இருக்கும், மேற்கு ஏரி இருக்கும். இதனோட பாசன இதெல்லாம் நம்ம பண்ணது கிடையாது. பல தலைமுறைகளுக்கு முன்னாடி யாரோ உருவாக்கின ஏரிகளும் ஏரிக்கு வரத்து கால்வாய்களும் உருவாக்கிட்டு போனால் அந்த கால்வாய்களும் பொதிச்சுட்டு இன்றைக்கி அதெல்லாம் வீட்டு மனைங்களை ஆக்கிட்டு கல்லை போட்டுட்டு பயிர் நட்டால் சாப்பிட்றதுக்கு நெல் விளையும், கல் நட்டால் என்ன விளையும்? ஒன்றும் விளையாது. நாளைக்கு அதை பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா நம்ம எங்கேயுமே போய் போராட முடியாது. இந்த போராட்டத்துக்காக இந்த மாவட்ட செயலாளர் வந்து என்னை தொடர்பு கொண்டப்போ கட்சி பாகுபாடு இல்லாமல் எல்லாரையும் கொண்டு வந்து நிறுத்துகிறோன்னு சொன்னோம். இன்றைக்கி பார்த்து 100 நாள் வேலையை வச்சு நேற்று வரைக்கும் 10 பேர் வேலைக்கு போகல. இன்றைக்கி 120 பேரை கொண்டு போய் அங்கே நிற்க வச்சுருக்காங்க. நான் சென்னையிலேருந்து வந்த உடனே எங்கேயும் ஆளுங்க காணோம் அப்படின்றேன். அங்கே பார்த்தா 150 பேர் வேலை செஞ்சுட்ருக்காங்க. இங்கேருந்து நான் கார் எடுத்துகிட்டு போயிட்டு பிடிஓ ஆஃபீஸ்லேருந்து இன்றைக்கி தான் 2 பேர் வரேன்.
இல்லை இவர் பேசியிருக்காரு, மற்ற மாற்று கட்சிக்காரங்களும் எதிர்கட்சிக்காரங்க கூட பேசியிருக்காங்க. பட் இன்னும் இவங்க கொண்டு போய் அங்கே நிற்க வச்சு இன்றைக்கி 2 ஆஃபீஸர் வராங்க. நான் கேட்டேன், இந்த வேலையை எத்தனை வருஷமாக செய்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். 150 பேரை வச்சு செய்கிறீங்க, ஒரு குவாண்டம் ஆஃப் ஒர்க் என்ன 100 நாள் வேலையை வேணான்னு சொல்லலை. நீங்கள் இந்த வேலையை இன்றைக்கி வந்து நிற்கிறீங்களே என்ன ரீசன் அப்படின்னு கேட்டால், இல்லை சார் எங்களுக்கு யாரும் சொல்லலை. யாரும் சொல்லலை? மாவட்ட செயலாளர் சொல்லியிருக்காரு, இந்த ஊரில் இருக்கிற ஒன்றிய செயலாளருங்க சொல்லியிருக்காங்க, பாமகலேருந்து விவசாய சங்கத்திலேருந்து நாங்கள் சொல்லியிருக்கோம், எங்கள் ஊர் கிராமத்து ரெடியார் ஊரில் வீட்டுக்கும் போய் சொல்லிட்டு வர சொன்னேன். 3 நாளைக்கு முன்னாடி இருந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் நீங்கள் சொல்லுங்கள், ஐயா அன்புமணி ராமதாஸ் வராரு, நம்ம எல்லாம் அங்கே இருக்கணும். இது கட்சின்னு பார்க்காதீங்க, நம்ம தலைமுறையாக வாழற நிலத்தை விட்டு நம்ம எங்கே போவோம்? எந்த நாட்டுக்கு போவீங்க? எந்த ஊரில் போய் பழைக்க முடியும்? பிச்சை எடுக்கணுமா? இதெல்லாம் விட்டு கொடுத்துட்டு நம்ம எங்கேயாவது போவோம் அப்படின்னா அவங்களுக்கு நிலம் இருக்கும், அவங்களுக்கு இருக்கிற இடத்துல கொடுக்க சொல்லுங்கள். ஏகப்பட்ட இடம் நிலங்க வாங்கி போட்டிருக்காங்க, பினாமி டிரான்சாக்ஷன் பண்ணால் அங்கே பண்ணட்டும். இங்கே வந்து விவசாய நிலத்தை எடுக்க வேணாம், அதை தடுத்து நிறுத்தும்படி மிகவும் தாழ்மையுடன் விவசாயிகள் சார்பாகவும் எங்களுடைய ஏரி சங்கத்தின் சார்பாகவும் திரு ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்களை மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வில்சனா புரட்சி பாரதம் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் வில்சன் அவர்கள் ஓரிரு வார்த்தை. வில்சன். பிஜேபியோட பொதுச் செயலாளர், இந்த மண்டல் பொதுச் செயலாளர். பேசு வில்சன் பேசு. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்கிற தத்துவத்தின் அடிப்படையில் கல்வி ஒன்றே சமூக மாற்றம் என்று களமாடி கொண்டிருக்கிற புரட்சி பாரதம் கட்சியினுடைய தலைவர் இளம் புரட்சியாளர் அவர்கள் வழிகாட்டுதலின் பேரில் புரட்சி பாரதத்தின் உறுப்பினர்களாய் நிர்வாகிகளாய் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டமைக்கு மெத்த பெருமை கொள்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒவ்வொருவருடைய வேர்வையும் புரட்சிகரமான மக்கள் விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கிறது என்பதனுடைய அடையாளமாய் இங்கே வந்திருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், மக்கள் மீது பாசம் கொண்ட தலைவர், மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட தலைவர், மக்கள் எங்கே அவதிப்படுகிறார்களோ தாழ்த்தப்பட்ட மக்கள், அடித்தட்டு மக்கள், சிறுபான்மையர் எங்கெல்லாம் ஏழைகள் பாதிக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் இடம் பார்க்காமல், நேரம் பார்க்காமல், காலம் பார்க்காமல் தன்னுடைய அர்ப்பணிப்பை இந்த கிராமத்திலே கொண்டு வந்து சேர்த்து அவர்களுக்காக ஒரு விடுதலையை பெற்றுத்தர வேண்டும் என்று வந்திருக்கிறார். அண்ணல் அம்பேத்கர் சொல்வார், நீங்கள் அடிமை என்பதை உணர்த்துங்கள், மக்கள் போராடுவார்கள், புரட்சியாளராக மாறுவார்கள் என்று. அப்படிப்பட்ட ஒரு புரட்சிகரமான எண்ணத்தை இந்த கிராம மத்தியிலே விதைக்க வந்திருக்கிற அன்புமணி ஐயா அவர்களுக்கு என்னுடைய கட்சியின் சார்பிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் ஏதோ வந்து மைக்ரேட் ஆகிட்டு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்து சேர்ந்தவங்க கிடையாது. இந்த மண் எப்பொழுது உருவானதோ, விவசாயம் எப்பொழுது உருவானதோ அந்த காலத்திலிருந்து 1000-2000 வருஷங்களாக இந்த மக்கள் இந்த இடத்துல இருந்து வாழ்ந்து அந்த நிலத்தோடு ஒன்றி போன ஒரு உணர்வு மிக்க மக்கள். இங்கே சொல்லும்போது கூட அக்காங்கெல்லாம் சொல்லும்போது சொன்னாங்க, அந்த நிலத்தை விட்டு எங்களுக்கு ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு. இதை வந்து கார்ப்பரேட்டாக நம்ம பார்க்குற விஷயத்தை வந்து முதல்ல கைவிடணும். இந்த திமுக அரசு எப்பெல்லாம் வருதோ அந்த விஷயத்தை மேல் நோக்கி பார்க்குறது கார்ப்பரேட் அரசு தான். ஏன் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் சுற்றி பாருங்கள், இந்த அறிவுசார் நகரத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அறிவுசார் நகரம் பக்கத்தில் முதலமைச்சருடைய தங்கையுடைய இடமும் முதலமைச்சருடைய மருமகனுடைய இடமும் பக்கத்திலே இருக்குது. அங்கே விலை குறைவாக 100 ஏக்கர் 200 ஏக்கர் 500 ஏக்கர்னு வாங்கிட்டு இங்கே இருக்கிற மக்கள் வாழ்வாதாரமாக தன்னுடைய ஜீவநாடியாக உயிராக நினைத்து கொண்டிருக்கிற இந்த விவசாய நிலத்தை பறித்து அவங்களுடைய மார்க்கெட் வேல்யூ டெவலப் பண்ணுறதுக்கு உருவானது தான் இந்த இடம். அண்ணன் கூட சொன்னார், பிஜேபி இந்த மாவட்ட செயலாளர், எவ்வளவோ தரிசு நிலம் இருக்குது, அந்த நிலத்தெல்லாம் எடுத்துருக்கலாம், ஏன் இங்கே வர்றாங்கன்னா இதுக்கு பக்கத்தில் தான் அவங்க வச்சுருக்காங்க நிலம். அப்போ நம்ம போராட வேண்டியது எதை நோக்கி போராட வேண்டும் என்பதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். அந்த சிந்தனையின் மூலமாகத்தான் விடுதலை கிடைக்கும். போராடாமல் எதுவும் பெற்றுவிட முடியாது என்று அண்ணல் அம்பேத்கர் சொல்லுகிறார். ஆக இந்த போராட்டம் இன்னும் வலிமையாக இருக்க வேண்டும். இந்த ஐயா அன்புமணி மூலமாக ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும் என்று புரட்சி பாரதம் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்முடைய எல்லாவரும் ஒன்றியத்திலே
நாம் கடந்த ஆண்டு இதே ஆடி மாதத்திலே தான் நாம் ஊத்துக்கோட்டைக்கு சென்றோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா தெரியல. எல்லாரும் ஊத்துக்கோட்டைக்கு போய் நம்ம மனுவை கொடுத்தோம். அன்றைக்கு அங்கே போக சொன்னதும் எங்களுடைய மருத்துவர் ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான். அவர் தான் எங்களை உங்கள் கூட போய் கலெக்டர் ஆஃபீஸில் நம்ம மனு கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் சென்னையில் இருக்கிற டிட்கோ சேர்மனை பார்த்துருக்கோம். அப்புறம் அண்ணனும் அவங்க கிட்டலாம் பேசியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் உங்களை இன்றைக்கு சந்திக்க வந்திருக்கின்றார். அவர் உங்கள் குறைகளை நீப்பார், அவர் உங்களோடு உரையாடுவார் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். இந்த நாட்டில் இந்த அரசாங்கம் எங்கெங்கெல்லாம் விவசாயிகளுடைய வயிற்றில் அடித்து அவங்க நிலத்தை பிடுங்க முயற்சித்த பொழுது அங்கங்கெல்லாம் தடுத்த ஒரே தலைவர் நம்மளுடைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள். விவசாயிகள்தான் நம்மளுடைய முழு முதற் கடவுள் என்று சொன்ன ஒரே தலைவர் நம்மளுடைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அப்படிப்பட்ட விவசாயிகளை கடவுளாக மதிக்கிற தலைவர் உங்களுடைய மண்ணையும் மக்களையும் காபந்து பண்ண இங்கே வந்திருக்கிறார். நிச்சயம் அவரை மீறி ஒரு பிடி மண்ணை கூட இந்த அரசாங்கம் பிடுங்க முடியாது. நம்மளுடைய தலைவர் அவர்கள் இப்பொழுது சிறப்புரையாற்றுவார்கள். திருவள்ளூர் மாவட்டத்தில் கும்மிடிப்பூண்டி அருகில் எல்லாபுரம் ஒன்றியத்தில் தமிழக அரசு 1703 ஏக்கர் பரப்பளவில் அறிவுசார் நகர் கொண்டு வருவோம் என 2 ஆண்டுகளுக்கு முன்பு அறிவித்திருக்கிறது. இந்த 1703 ஏக்கரில் 540 ஏக்கர் அரசு நிலம், மற்றவையெல்லாம் விவசாயிகள் முப்போகம் விளைகின்ற இந்த பொன்னான விவசாய நிலம். இங்கு இருக்கின்ற அனைத்து விவசாயிகளும் எங்களுக்கு என் மண்தான் முக்கியம் என்று அன்றாடம் போராடி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் தொடர்ந்து இங்கே தமிழக அரசின் அறிவுசார் நகரம் வேண்டாம் என முதலில் குரல் கொடுத்து தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி நிச்சயமாக இந்த மண்ணை காத்து மக்களையும் பாதுகாத்து தமிழக அரசு ஒருபொழுதும் இங்கே இந்த அறிவுசார் நகர் இன்டெலெக்சுவல் சிட்டி கொண்டு வர விடமாட்டோம் என்ற உறுதியோடு இங்கே இன்று நான் வருகை தந்திருக்கின்றேன். இங்கே என்னுடன் வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை, இந்த கருத்து கேட்கின்ற கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட செயலாளர் பிரகாஷ் அவர்கள், ஒன்றிய செயலாளர் ஜெயபால், பிரபா தலைவர் அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு வடிவேல் ராவணன் அவர்கள், மாநில தலைமை நிலை செயலாளர் பேராசிரியர் செல்வகுமார் அவர்கள், அம்பத்தூர் முன்னாள் நகர்மன்ற தலைவர் KN சேகர் அவர்கள், புரட்சி பாரதத்தின் மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் வில்சன் அவர்கள் மற்றும் மேடையில் இருக்கின்ற அனைத்து நிலை பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகிகளுக்கும், பஞ்சாயத்து தலைவர், இங்கிருந்த ஊராட்சி மன்ற தலைவர் பாபு அவர்கள், துணைத் தலைவர் ராஜீவ் காந்தி அவர்கள் மற்றும் அனைத்து கட்சியில் இருக்கின்ற நிர்வாகிகளுக்கும் இங்கே கோபத்தோடு எங்கள் ஒரு பிடி மண்ணையும் நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று உணர்ச்சியோடு வருகை தந்திருக்கின்ற விவசாய பெருமக்கள், குறிப்பாக என்னுடைய சகோதரிகளே, என்னுடைய தாய்மார்களே, விவசாய பெருமக்களே, ஊடக நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள் உள்ளிட்ட என் உயிரினும் மேலான
அன்பு பாட்டாளி சொந்தங்களே, தைரியமாக இருங்கள். காரணம், நம்முடைய விவசாய மண், முப்போகம் விளைகின்ற இந்த மண், இந்த மண்ணிலே கிட்டத்தட்ட கல்பட்டு, ஏனம்பாக்கம், மேல் மாளிகைப்பட்டு, செங்காந்தகுளம், வெங்கல், மானத்தூர், மாலந்தூர், ஆவாஜிப்பட்டை இந்த பகுதியில் அரசாங்கம் முப்போகம் விளைகின்ற, அதிலும் குறிப்பாக நஞ்சை நிலம், அதிலும் ஆரணி ஆறு ஆற்றுப்படுகையில் உள்ள 1703 ஏக்கர், நினைத்து பாருங்கள், 1703 ஏக்கர் நிலம். இந்த நிலத்தை அழித்து ஏதோ வெளிநாட்டில் உள்ள கல்வி நிறுவனத்திற்கு தாரை வாத்து அவர்கள் இங்கே வந்து இந்த மண்ணிலே அறிவுசார் நகரம் என்ற ஒரு தேவையில்லாத ஒரு திட்டத்தை கொண்டு வர தமிழக அரசு துடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த செய்தி கேட்டவுடன் முதலாக இதை எதிர்த்து ஒரு அறிக்கை விட்டது இந்த அன்புமணி ராமதாஸ் தான். காரணம், திமுகவுடைய பித்தலாட்டம் எனக்கு நன்றாக தெரியும். இவர்கள் உடைய மாடஸ் ஆபரண்டி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இவருடைய திட்டம் என்னவென்றால், ஒரு பகுதியை ஆக்கிரமித்து இந்த பகுதியிலே நாங்கள் திட்டத்தை துணை நகரம் திட்டம், அறிவுசார் திட்டம், சிப்காட் திட்டம் போன்ற திட்டங்களை நாங்கள் இங்கே கொண்டு வருவோம் என்று திட்டமிட்டு அதன் சுற்றி உள்ள நிலத்தை, விமான நிலையத்தை நாங்கள் கொண்டு வருவோம் என்று இது போன்ற திட்டங்களை அறிவித்து, விவசாய நிலத்தில் அறிவித்து, அதை சுற்றி இருக்கிற இடங்களெல்லாம் திமுக கம்பெனி, பெரிய பெரிய கம்பெனி, முதலமைச்சருக்கு நெருக்கமானவர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த மிக குறைவான விலையிலே வாங்கிய பிறகு இந்த திட்டத்தை அறிவிப்பார்கள். இதுதான் திமுகவுடைய திட்டம். இது கொள்ளைக்கார கும்பல். இது ஒருபொழுதும் இந்த பகுதியிலே இந்த அறிவுசார் நகரம் வேண்டாம், வர விட மாட்டோம். இது நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். நான் சொல்வது, அறிவுசார் நகரம் இந்த மண்ணிலே வர வேண்டாம், அறிவுசார் நகரம் வர வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. இந்த திட்டத்தை நீங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்திலே ஆயிரக்கணக்கான தரிசு நிலம் இருக்கிறது, அரசு நிலம் இருக்கிறது, அங்கே கொண்டு வாருங்கள். திருச்சியிலே கொண்டு வாருங்கள், ராமநாதபுரத்திலே கொண்டு வாருங்கள், மதுரையிலே கொண்டு வாருங்கள், வேற பகுதியிலே அரசு நிலத்திலே கொண்டு வாருங்கள். ஆனால் ஆரணி ஆற்று படுகையிலே யாராவது அறிவுசார் நகரம் கொண்டு வருவாங்களா? யார் கொண்டு வருவா? அப்படிப்பட்டவங்க அறிவு இல்லாதவங்க தான் அப்படி கொண்டு வருவாங்க. அறிவில்லாதவங்க தான் இது போன்ற அறிவுசார் நகர் விவசாய நிலத்தில், அதுவும் ஆற்றுப்படுகையில் முப்போகம் விளைகின்ற இந்த மண்ணை அழித்து இந்த திட்டத்தை கொண்டு வருவார்கள். யாரு? அறிவில்லாதவர்கள். அறிவுள்ளவர்கள் இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றுவாங்க, பாதுகாப்பாங்க. ஏன்னா இந்த மண்ணு சோறு போடுற மண்ணியா, ஆயிரம் ஆண்டுகள் நமக்கு முன்னோடிகளுக்கு சோறு போட்ட மண் இன்று நமக்கு சோறு போடுகின்றது. வருகின்ற ஆயிரம் ஆண்டுகள் நம் சந்ததியினருக்கு சோறு போட வேண்டும். இந்த மண்ணை பாதுகாப்பது நம் கடமை. இந்த மண்ணை அழிச்சிட்டு போயிட்டு நம்ம வருங்கால சந்ததியினர் என்ன சாப்பிடுவாங்க? பேப்பரை சாப்பிடுவாங்களா? புத்தகத்தை சாப்பிடுவாங்களா? சோரியா? இந்த சோறுக்கு நீங்க வேற என்ன பிச்சை எடுக்க போறீங்களா? அதனால இதையெல்லாம் நிச்சயமாக ஒருபொழுதும் விடமாட்டோம். விவசாயிகள் எங்களுடைய கடவுள். விவசாயிகள் சோறு போடுகின்ற எங்களுடைய கடவுள். விவசாயிகளையும் காப்பாற்றப்பட வேண்டும், விவசாய மண்ணையும் காப்பாற்றப்பட வேண்டும். அதனாலதான் எங்க விவசாய நிலம் இந்த அரசாங்கம் திட்டமிட்டு பிடுங்கி கொண்டிருக்கின்றார்களோ அங்கே முதலில் போய் அங்கே சென்று குரல் கொடுப்பது மட்டும் கிடையாது, போராடி கொண்டிருப்பது பாட்டாளி மக்கள் கட்சி. நாங்கள் பண்றோம். அது திருவண்ணாமலை மாவட்டம் மேல்மா பகுதி இருந்தாலும் சரி, சிப்காட்டின்னு சொல்லி அங்கே ஏமாற்றி கொண்டிருக்கின்ற பகுதி அது. அங்கே 3600-500 ஏக்கர் முப்போகம் விளைகின்ற பொன்னான மண் அது. ஏன் கடலூர் மாவட்டத்தில் NLC நிறுவனம் ஒரு மோசமான ஒரு நிறுவனம், மோசடி நிறுவனம், 60,000 ஏக்கர் இதே போன்ற முப்போகம் விளைகின்ற மண். 60,000 ஏக்கர் மண்ணை அழிச்சிட்டாங்க.
இன்னும் 1 லட்சம் ஏக்கர் அழிக்கிறது திட்டமிட்டு இருக்கிறான், துடிச்சிட்டு இருக்கிறான். நான் போய் தனியால அங்க போய் தடுத்து நிறுத்தி இருக்கிறேன். நான் தடுத்து நிறுத்தி இருக்கிறேன். அதனால இதெல்லாம் நிச்சயமா தைரியமா இருங்க. ஏன்னா இங்கெல்லாம் நீ பேசுறப்ப பார்த்தா அங்கே உள்ள நான் நம்மளுடைய தாய்மார்கள்லாம் பேசுகிறப்போ நான் எங்கே போவேன், என் கட்டை இந்த மண்ணை விட்டு போகாது. ஏன்னா இது உங்களுடைய மண் மட்டும் இல்லை, இது உங்களுடைய அடையாளம். இது உங்களுடைய அடையாளம். இப்போ என்னுடைய அடையாளம் எந்த ஊருன்னா நான் கீழ்சிவரின்னு சொல்லுவேன். எங்கள் தாத்தா, எங்கள் பாட்டன் பூட்டன், எங்கள் வாழ்ந்த மண் கீழ்சிவரி. அங்கே தான் என் கோயில் இருக்குது, என் குலதெய்வம் இருக்குது. அங்கே தான் நான் தீ மிதிப்பேன். என் கிணறு இருக்குது, எங்கள் குடும்பத்தில் சுடுகாடு அங்கெல்லாம். அதான் அப்படி தான், அதே என் அடையாளம். இது உங்களுடைய அடையாளம். உங்கள் அடையாளத்தை விட்டு நீங்கள் எங்கே போக போகிறீங்க? எங்கே போவீங்க? சொன்னாங்கல்ல, எங்களுக்கு என்ன பேகை மாட்டிக்கிட்டு நான் அதில் இண்டஸ்ட்ரியில் போய் ஃபேக்ட்ரியில் போய் வேலை செய்ய முடியுமா? முடியாது. இங்கே போகிறது 1 கோடி 2 கோடின்னு போயிட்டு இருக்குது. இவங்க கொடுக்கறது 10 லட்சம் 15 லட்சம். ஏன்னா இங்கே சுற்றி வாங்கிட்டாங்க. வில்சன் அவர்கள் சொன்னது போன்று சுற்றி இந்த G2, M2, I2, J2 எல்லாம் M2லேருந்து எல்லாம் வாங்கிட்டாங்க. யார் கம்பெனி? இவங்க திமுக கம்பெனி வாங்கிட்டாங்கன்னா இதில் யாருக்கு இப்போ யார் அவனு கேட்டா? அறிவு சார் நகர் கேட்டா யார் இங்கே வரப்போறா? முதல்ல யாராவது அமெரிக்காவில் இவங்களுக்கு தெரிஞ்ச, அது இவங்க யூனிவர்சிட்டியோட இருக்கும், அது இவங்க பினாமியா இருக்கும். இதானே பண்ணுவாங்க. எப்படி ஏமாத்தணும், எப்படி திருட்டுத்தனம் பண்ணணும். திமுக காரங்க PhD வாங்கியிருக்கிறாங்க. அதில் இவங்களே அமெரிக்காவில் கம்பெனி ஆரம்பிச்சு அந்த கம்பெனியில் இவங்களுக்கு இங்கே நிலத்தை கொடுத்து, அதுக்கு எதுக்கு அவனுக்கு 1700 ஏக்கர்? அமெரிக்காவில் ஒரு யூனிவர்சிட்டி தொடங்கணும்னா அவங்க எவ்வளோ தெரியுமா? அங்கே நிலத்தில் தொடங்குறாங்க 5 ஏக்கர். அவ்வளோதாங்க யூனிவர்சிட்டியே. சில பெரிய பெரிய யூனிவர்சிட்டி 500 ஏக்கர், 200 ஏக்கர், 300 ஏக்கர், 100 ஏக்கரில். அது பழைய காலத்து 400 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கினது. இப்போ 10 ஏக்கர் 5 ஏக்கரில் தொடங்குறாங்க. சரி, அவங்க இங்கே தொடங்கணும்னு என்னையா அவசியம்? அங்கே இவங்க என்ன தெரியுமா திட்டமா? 1700 ஏக்கரில் திட்டமிட்டு அந்த கல்வி நிறுவனம் தொடங்கிறதுக்கு வெறும் 200-300 ஏக்கர் அவ்வளோதான். மீதி இவங்க பிளாட்டு போட்டு விற்றுடுவாங்க. பிளாட்டுன்னா என்ன? அது நீங்கள் அப்படியே இந்த கல்லுலாம் போடுறதில்ல, அது வேறு விதமாக அவங்களுக்கு விற்றுவாங்க, இவங்களுக்கு விற்றுவாங்க, காசு கமிஷன் வந்துடும், கொண்டு முடிச்சு போச்சு. அவ்வளோதான். திட்டமும் வராது, ஒன்றும் வராது. அதனால் இவங்களை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கிறேன் நான். தைரியமாக இருங்கம்மா, தைரியமாக இருங்க. என்னன்னாலும் சரி, ஒரு பிடி மண்ணை கூட எடுக்க விட மாட்டோம். இன்னும் ஒரு 6 மாதம் பொறுத்துக்குங்க. என்ன புரியுதா? 6 மாதம் இவங்க வீட்டுக்கு போக போகிறாங்க திமுக காரங்க. 6 மாதத்தில் இவங்க கதை முடிய போகுது. திமுக 6 மாதத்தில் வீட்டுக்கு போக போகிறாங்க. அதனால் நீங்கள் தைரியமாக இறங்குங்க. எனக்கு முன்பு பேசுனாங்க பார், அவங்க பேர் தெரியல, எனக்கு சொன்னாங்க பார், இது ஏன் மண்ணு போகுது, உன் மண்ணு போலலாம் இல்லை. எல்லாரும் வாங்க, எல்லாரும் தெருவில் வாங்க. எல்லாம் இந்த மண்ணையும் நம்பி தான் நீங்கள் இருக்கிறீங்க. ஏன்னா நான் சொல்லது உங்களுக்கு மண் இருக்குதோ இல்லையோ, உங்களுடைய அடையாளம் இது. உங்களுடைய அடையாளம், உங்கள் பிள்ளைகளுடைய அடையாளம், உங்கள் பேர பிள்ளைகளுடைய அடையாளம் இது. இந்த அடையாளத்தை அழிச்சிட்டு நீங்கள் போய் வாழ போகிறீங்க நீங்கள். அதனால் இதுக்கு நீங்கள் தைரியமாக இருங்க. ஒரு பொழுதும் வராது, நடக்காது, நடக்காமல் பார்த்துக்குப்போம். ஏன்னா இப்போ முதல் நான் அறிக்கை விட்டதுக்கு பிறகு 1703 ஏக்கர்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் பிரகாஷ் நம்ம மாவட்ட செயலாளர் வச்சு நாங்கள் கலெக்டர்கிட்ட பேச சொன்னேன். டிட்கோவில் அங்கே போய் சென்னையில் போய் அதிகாரிகிட்ட பேசினார். நானும் ஃபோனில் பேசினேன். நான் சொன்னேன் வேண்டவே வேண்டாம். அப்புறம் என்ன சொன்னாங்க, சரி அவ்வளோ நாங்கள் எடுக்க மாட்டோம், 1142 ஏக்கருக்கு பதிலாக நாங்கள் 870 ஏக்கர் எடுப்போம் அப்படின்னு இன்னும் 400 ஏக்கர் குறைச்சாங்க. நான் சொன்னேன் 400 ஏக்கர் இல்லை, 1 ஏக்கர் கூட நான் விட மாட்டேன், 1 ஏக்கர் கூட விட மாட்டேன். ஏன்னா இந்த மண் நமக்கு கிடைக்காதியா, கிடைக்காது. தமிழ்நாட்டில் இந்த திமுக என்னைக்கு ஆட்சிக்கு வந்ததோ அன்னையிலிருந்து தமிழ்நாட்டில் 40 லட்சம் விவசாய ஏக்கர், 40 லட்சம் ஏக்கர் விவசாய மண் அழிக்கப்பட்டிருக்கிறது. 40 லட்சம் ஏக்கர் விவசாய மண் அழிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம சந்ததியினர்கள் நம்ம அதை பற்றி நம்ம நினைக்கிறோமா? அவங்க என்னையா சாப்பிடுவாங்க? நம்ம கொள்ளு பேர பசங்க பேத்திங்க எல்லாமே வருங்கால சந்ததி என்ன சாப்பிடுவாங்க? அதனால இதையெல்லாம் நாம் சிந்திக்கணும், சிந்திக்க வேண்டும். அதற்கு வாருங்கள், நாம் எல்லோரும் ஒன்றாக இணைவோம். கட்சி, ஜாதி, மதம், இனம், மொழி எதுவும் பார்க்க வேண்டாம். இது மண். இந்த மண் எல்லாருக்கும் சோறு போடுற மண். இந்த மண் ஜாதி மதம் பார்க்காது,
எல்லாருக்கும் சோறு போடுற மண்ணு. இந்த மண்ணை காப்பாற்றுவது இது நம்முடைய கடமை, என்னுடைய கடமையாக நான் பார்த்து அதுக்காக தான் இங்கே வரைய தந்திருக்கின்றேன். என்னானாலும் நான் தயாராக இருக்கிறேன். எத்தனை வஜ்ரா வந்தாலும் சரி, எத்தனை வஜ்ரா வேன் வந்தாலும், எத்தனை காவல்துறை, எத்தனை இராணுவம் வந்தாலும் சரி, இந்த மண்ணை காப்பாற்றுறதற்கு நாங்கள் இருக்கின்றோம். என் தம்பிகள், என் தங்கைகள் எல்லாம் தைரியமாக காத்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருங்கள், ஒற்றுமையாக இருங்கள். நிச்சயமாக இந்த மண் காப்பாற்றப்படும். அதை நாங்கள் நிச்சயமாக விடமாட்டோம் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு நாங்கள் உறுதி அளிக்கின்றோம். இந்த தமிழக அரசே உடனடியாக இங்கே இந்த பகுதியிலே நீங்கள் திட்டமிட்டிருக்கின்ற இந்த அறிவுசார் நகர் திட்டத்தை ரத்து செய்யுங்கள். இங்கே ரத்து செய்யுங்கள். இந்த திட்டத்தை வேறு எங்கேயாவது எடுத்துட்டு போங்கள். வேற பகுதி தரிசு நிலம், உங்கள் அரசு நிலம் இருக்கிறது, அந்த அரசு நிலத்தை நீங்கள் கொண்டு வாங்க. இந்த மண் போகம் அளிக்கின்ற இந்த மண்ணை அழிக்க நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டுமல்ல, துணை குளிக்கின்ற நம்முடைய அத்துணை கட்சிகளும் அத்துணை இயக்கங்களும் சேர்ந்து இந்த திட்டத்தை நாங்கள் எதிர்ப்போம். இந்த மண்ணை நாங்கள் காப்பாற்றுவோம், மக்களை காப்பாற்றுவோம் உறுதியோடு இந்த காப்பாற்றுவோம் என்ற உறுதியோடு சொல்லி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நம்முடைய மாவட்ட செயலாளர் பிரகாஷ் அவர்கள் மற்றும் அனைத்து நிலை நிர்வாகிகள், ரமேஷ், ஜெய்பால், ஒன்றிய செயலர் ஜெய்பால், அப்புறம் போட்டுக்கலாம் ஏரிகள் பாதுகாப்பு எல்லாத்துக்கும் மற்றும் ஏரிகள் பாதுகாப்பு சங்கம் மற்றும் அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் இயக்கங்களுக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். வணக்கம். விவசாயிகளுடைய பாதுகாவலர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ், விவசாயிகளுடைய பாதுகாவலர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ், விவசாயிகளுடைய நன்றி உரை மாவட்ட செயலாளர் பிரகாஷ் அவர்கள். மாவட்ட தலைவர் ரவி அவர்கள் நன்றி உரை. வாங்க ரவி, வாங்க. சிறப்பு வாய்ந்த இந்த அறிவுசார் தடுப்பு நிகழ்ச்சிக்கு கருத்து கேட்டு இவ்வளவு பெரிய கூட்டத்தை சிறப்பாக நடத்திய எங்களுடைய அருமை தலைவர், இளைஞர்களுடைய எழுச்சி நாயகர், தாய்மார்கள் நேசிக்கிற தங்கத் தலைவர், தமிழகத்தினுடைய நாளைய முதல்வர் அருமை தலைவர் டாக்டர் அன்புமணி ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியும், இந்த கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அனைத்து சொந்தங்களுக்கும், இந்த பகுதியிலே இருந்து வருகை தந்திருக்கிற அருமை தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும், இந்த பகுதியிலே இருக்கிற ஒன்றிய செயலாளர் முதல் மாவட்ட பொறுப்பில் இருக்கிற அனைத்து கட்சிக்காரர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி 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 நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களோடு வருகை தந்திருக்கிற புரட்சி பாரதம் கட்சியை சேர்ந்த நண்பர்களுக்கும், காவல்துறை அதிகாரிகளுக்கும், எங்கள் ஏரிகள் பாசன நிர்வாகத்தை சேர்ந்தவர்களுக்கும், தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் எங்களது நன்றி நன்றி நன்றி.